வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபயர் அப்படின்ற படத்தை பற்றி தான். இந்த படத்துக்கு ஏன் ஃபயர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தேட்டர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் குளிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூடாகி கிடப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு 18+ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா படமே 18+ கண்டென்ட் தான். ஸோ அதனால தான் இது பெண்களுக்கான ஒரு முக்கியமான படம். இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாலாஜி அவர்கள் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் காயத்ரி ஷான் இருக்காங்க, சிங்கம் புலி அவர்கள் இருக்காங்க, ரச்சிதா இருக்காங்க, சாக்ஷி அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க. ஜேஎஸ்கே டைரக்ஷனில் டிகே மியூசிக்கில் வெளிவந்த இந்த படம் வந்து விடாமுயற்சிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபுல்லாக இருந்தது. நம்ம ரிவ்யூ எடுக்க தேட்டருக்கு போயிருந்தோம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னதான் 18+ இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சதுனால இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருந்தது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருந்தேன். ஸோ இந்த படம் வந்து 3 கோடி பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 3 டேஸில் நல்லா கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னமும் வந்து வீக்கெண்ட் வரைக்கும் தாராளமாக போகும். கலெக்ஷன் அள்ளிட்டே இருக்கும். ஏன்னா வீக்கெண்டுக்கு அப்புறம் போகுமா கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா அடுத்த வாரம் வந்து டிராகன் படம் வருது. இப்போ இப்போதைக்கு வந்து டேரக்டருக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னா, படம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் வயப்பட்டு வந்து பெண்கள் வந்து தவறான விஷயத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு இதான் மெயின் ரோல். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃப்ரீடமை சரியாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது தான் மெயின் கதை. ஓப்பனிங் சீன்லேயே வந்து அப்பா அம்மா வந்து ஒருத்தவங்க வந்து தன்னோட பையனை 2 நாளாக காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்லாம் வருது. இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அமைச்சரும் ஃபோன் பண்ணி இந்த கேஸில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்காரு. அமைச்சருக்கும் காணாமல் போன காசி அப்படின்றவருக்கும் என்ன கனெக்ஷனு, இவர் ஏன் காசியை தேடிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அடுத்தடுத்து தகவல்கள் வருது. இதை என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அடுத்தடுத்து போகக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு, இதுக்கு நடுவில் வரக்கூடிய மியூசிக், கதையில் நடிச்சிருக்க எல்லாருமே அடுத்தடுத்து பார்ட்டில் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. லேடிஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோட் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் கோட் அளவுக்கு அவங்க இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு 18+ கிளாமராக இருந்தாலும் அவங்களுக்கும் ட்ரெஸ்ஸிங் கோடை பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் கோட் அளவுக்கு தான் அவங்களும் லிமிட்டடாக இருந்த மாதிரி தான் படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது. படத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த படத்தை சொன்னாவே போதும். ஸோ நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. தாராளமாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். படத்துக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 8 தாராளமாக தருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்த எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம் ஏன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்குது. பிப்ரவரி 14 வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் ஏன் பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆனால் ரிவ்யூ எடுத்தவங்க எல்லாருமே சொன்னது, பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணால் இந்த படம் பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக இந்த படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கான்.